இலங்கையில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் தமிழ் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இதற்கு மத்திய அரசு உரிய தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கனிம வள கொள்ளை செயல்களுக்கு முன்னாள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் இருவருமே துணை நிற்கின்றனர். உண்மையான பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை எழுப்பியவரை களங்கப்படுத்துவதிலேயே திமுக கவனம் செலுத்துவதாக அண்ணாமலை கூறியுள்ளார். கிராம உதவியாளர்களின் பணி நிலைமையையும் அவர்களது கோரிக்கையில் உள்ள நியாயத்தினையும் கருத்தில் கொண்டு கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறையை தொடர்ந்து இப்போது சென்சார் போர்டை மத்திய அரசு கையில் எடுத்துள்ளது. அரசு சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும், அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும் என கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அணிக்காக அதிக ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி 5வது இடத்திற்கு முன்னேறினார். அதிகபட்சமாக சச்சின் 463 போட்டிகளிலும் கோலி 309 ஒருநாள் போட்டிகளிலும் விளையாடியுள்ளார்.